Hallelujah. And this morning I believe that each one of us have come with an expectant heart to hear from God. நம்ம எல்லோரும் இந்த நாளில் கூடி தேவனிடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆயத்தத்தோடு கூட நாம் வந்திருக்கிறோம் என்று சொல்லி விசுவாசிக்கின்றேன். உங்கள் வேத புஸ்தகத்தை 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6லிருந்து 11 வசனங்களை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6லிருந்து 11ஆம் வசனம் வரை நாம் வாசிப்போமாக. உங்களுக்காக நான் ஆங்கிலத்திலே நான் வாசிக்க நான் ஆசைப்படுகிறேன். The book of 2 Timothy chapter 4 verse 6 to 11. For I am ready, being poured out like a drink offering, and the time of my departure is near. I have fought the good fight, I have finished the race, I have kept the faith. Now there is in store for me the crown of righteousness, which the Lord, the righteous judge, will award to me on that day, and not only to me, but also to all who have longed for his appearing. Do your best to come to me quickly, for Demas, because he loved the world, has deserted me and has gone to Thessalonica. இந்த வசனத்திலிருந்து நாம் சில காரியங்களை இந்த நாளில் கூடி நாம் கற்றுக்கொள்வோமாக. இந்த இடத்தில் பவுலானவர் தங்களுடைய வாழ்க்கையின் முடிவில் பிரிசன்லேருந்து திமோத்திக்கு எழுதப்படுகிற ஒரு லெட்டராக இருக்கிறது. திஸ் இஸ் a letter written by Paul from prison to Timothy. அவருடைய வாழ்க்கையின் முடிவு காலகட்டத்தில் அவர் வந்திருக்கிறார். திமோத்திக்கு அவர் சொல்லுகிற சில ஆலோசனைகளை இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். இந்த இடத்தில் பவுலானவர் சொல்லுகிறார், நான் நல்ல ஒரு போராட்டத்தை நான் போராடினேன், நல்ல ஒரு ஓட்டத்தை நான் ஓடினேன், இப்பொழுது நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை நான் முடித்திருக்கிறேன், நான் தேவன் எனக்கு அவருடைய கிரீடத்தை, அவருடைய ரிவார்டை அவர் எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி பவுலானவர் எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, பால் சொல்லுகிறார், எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் ஆண்டவர் ரிவார்டு கொடுப்பார் என்று சொல்லி பவுலானவர் திமோத்திக்கு எழுதுகிறது நாம் பார்க்கிறோம். இந்த முழு அதிகாரத்தை நீங்கள் டைம் கிடைக்கும் பொழுது நீங்கள் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். முழு அதிகாரம் மாத்திரம் இல்லை, முழு சாப்டர் நீங்கள் வாசித்தீங்கன்னா பவுலானவர் திமோத்திக்கு எழுதுகிற ஒரு ஆலோசனைகளாக இருக்கிறது. இது நிச்சயமாக நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு மிகவும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு ஸ்பிரிண்ட் கிடையாது, அது ஒரு மேரத்தானாக இருக்குது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது கிறிஸ்துவ வாழ்க்கை ஆரம்பித்து உடனே முடிகிறது கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு மேரத்தானோட கூட கம்பேர் பண்ண முடியும். கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் கடந்து போகும்பொழுது அநேக சேலஞ்சஸ்களை நாம் ஃபேஸ் பண்ணுகிறோம். The Bible never promises that our Christian life will be a bed of roses, but instead the Bible clearly says it is going to be difficult. There are going to be challenges that you will face in your life. There are going to be disappointments that you will face in your life. என்று சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த இடத்தில் இந்த கிறிஸ்துவ ஓட்டத்தை நாம் ஓடும் பொழுது நம்முடைய ஆரம்பம் எவ்வளோ முக்கியமோ அதே காட்டிலும் மிக மிக முக்கியமானது நம்முடைய முடிவாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை இந்த கிறிஸ்துவ விசுவாசத்தில் நாம் எப்படி முடிக்கிறோம் என்று சொல்லி மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அதனால தான் பவுலானவர் திமோத்திக்கு இந்த கடிதத்தை எழுதும் பொழுது சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், என் ஓட்டத்தை நான் முடித்தேன், விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். இந்த நாளில் இந்த ஒரு வசனத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு வைத்து நாம் யோசித்து பார்ப்போம். நாம் எப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் முடிவில் நாம் இந்த வார்த்தையை நம்மளால சொல்ல முடியுமா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நாட்களில் கூட நாம் பார்க்கும்பொழுது நாம் அநேக கஷ்டத்தின் மத்தியிலும் கண்ணீரின் மத்தியிலும் கடந்து போகிறோம். எதிர்பார்க்காத ஒரு காரியம் இந்த நாட்களிலே முழு உலகத்துக்குள்ளே வந்து முழு உலகமே பாதிக்கப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். லட்சக்கணக்கான மக்கள்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள்கள் தங்களுடைய உயிர்களையும் எழுந்து போயிருக்கிறார்கள். நாம் விசுவாசிகளாகிய நாம்
எல்லா இடங்களிலும் நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் அநேக இடங்களில் நாம் பார்க்கும் பொழுது கண்ணுக்கு பார்க்க முடிய ஒரு மாற்றங்கள் நம்மளால் பார்க்க முடியவில்லை. உதாரணமாக இந்த கொரோனா வைரஸை எடுத்துக்கொள்வோம். நாம் ஜெபித்து கொண்டே வருகிறோம், சபைகள் ஜெபித்து கொண்டே வருகிறது. ஆனால் நியூஸ்களை பார்க்கும் பொழுது கொரோனா வைரஸுடைய எண்ணிக்கைகள் அதிகமாகி கொண்டே வருகிறது. வெளிப்புறமாக பார்க்கும் பொழுது எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் மாதிரி காணப்படுகிறது. ஆனாலும் நமக்கு தெரியும், தேவன் நிச்சயமாக நன்மையான காரியங்களை இந்த தீமையின் மத்தியிலும் அவர் செய்து கொண்டு வருகிறார் என்று சொல்லி தெளிவாக நாம் பார்க்க முடியும். இந்த நாட்களிலே நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இட் இஸ் ஈஸி டு பி டிஸ்கரேஜ்ட். இட் இஸ் ஈஸி டு சே தட் there's no use of praying. ஜபத்தினால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி அப்படி ஈஸியாக சொல்ல முடியும். சூழ்நிலைகள் பார்க்கும்போது இன்னும் மோசமாக கொண்டு போய் வருகிறது. அநேகர் மரித்து கொண்டு போகிறார்கள். அநேகர் ஹாஸ்பிட்டல்ஸ்களில் அட்மிட் ஆகிருக்கிறார்கள். என்ன செய்யணும் என்று சொல்லி கவர்மெண்ட்டுக்கு தெரியாத கஷ்டத்தில் காணப்படுகிற ஒரு சூழ்நிலைகள் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கிறிஸ்துவர்களாகிய நாம் நம்முடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க வேண்டும்? நாம் இன்னும் அதிகமாக ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கூட பவுல் அநேக கஷ்டத்தின் கண்ணீரின் மத்தியில் அவர் கடந்து போனார். ஆனால் அந்த எல்லா கண்ணீர்களையும் அவர் இயேசுவுக்காக சகித்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால தான் அவருடைய கடைசி நாட்களிலே நாம் பார்க்கும்பொழுது அவர் சிறைசாலையிலேருந்து பிரிசன்லேருந்து திமோத்திக்கு எழுதுகிற ஒரு லெட்டராக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நல்ல ஒரு போராட்டத்தை நான் போராடினேன், என்னுடைய விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். வேதத்தை நாம் படித்து பார்க்கும்போது கூட அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அவங்களுடைய விசுவாச வாழ்க்கையை ஓட்டி இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை இன்னும் அதிகமாக நாம் படித்து பார்க்கும் பொழுது எத்தனை பேர் தங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் அவங்களுடைய ஃபினிஷிங் அவங்க நல்லபடி முடிச்சிருக்கிறாங்க என்று சொல்லி பார்த்தீங்கன்னா சில பேர் தான் தங்களுடைய விசுவாச வாழ்க்கையை நல்லபடி முடிச்சிருக்கிறாங்க. only few leaders finish a lifetime of ministry well. அதனால தான் நான் சொன்னேன், நம்முடைய ஆரம்பம் எவ்வளோ முக்கியமோ அதுக்குன்னா அதிகமாக முக்கியம் நம்முடைய முடிவாக இருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் இருக்கிறது, அநேக பிரச்சனைகள் காணப்படுகிறது. இந்த விசுவாச வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது அநேகர் கஷ்டத்தினாலே சோர்ந்து போகிறது நாம் பார்க்கிறோம். சில பேர் தங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் ஸ்டாக்னேட் ஆவதையும் ஒரே இடத்தில் நின்று அவர் முன்னேற்றம் பார்க்காமல் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். சில பேர் பாவத்தில் கீழே விழுந்து தேவன் விட்டு விலகி போகிறதை நாம் பார்க்கிறோம். இதன் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை நம்ம உற்சாகப்படுத்துகிறது, நாம் நல்ல ஒரு போராட்டத்தை போராட வேண்டும், நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை முடிக்க வேண்டும், நாம் விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் வாசித்த வசனம் 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6-11 வசனம் வரை வாசித்தோம். இந்த வசனங்களை நீங்கள் கொஞ்சம் படித்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்தில் 2 பேர்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் பால், இன்னொருவர் அவருடைய மென்டி, அவருடைய டிசைப்பிள் யார் என்று சொன்னீங்கன்னா டீமஸ் என்று சொல்லி, தமிழ் வேதாகத்தில் டீமஸ்க்கு தீமா என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 14ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் பாலானவர் இப்படியாக தீமாவை குறித்து சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், தீமா ஆனவர் இந்த உலகத்தை நேசித்து என்னை விட்டு விலகி போயிட்டார். Demas in love with this present world has deserted me and gone to Thessalonica. 2 பேர் ஊழியத்தில் சேர்ந்து ஊழியங்களை செய்தார்கள். இந்த தீமாவுடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள். அவன் பாலோடு கூட இணைந்து ஊழியத்தில் வரும்பொழுது அவன் யோசித்திருக்க மாட்டான், நான் பாதியிலே பவுலை விட்டு நான் போயிடுவேன் என்று சொல்லி அவன் யோசித்திருக்க மாட்டான். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பால் இந்த காரியத்தில் மிகவும் துக்கத்தோடு எழுதுகிறார்கள், தீமா ஆனவர் இந்த உலகத்தை நேசித்து அவன் என்னை விட்டு விலகி போயிட்டார். He left me,
he deserted me in the middle and he went away. இந்த தீமாவை குறித்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, ஃபைலமனின் புஸ்தகத்தில் 24வது வசனம், ஒரே அதிகாரம் தான் இருக்குது. 24வது வசனத்தை நீங்கள் படிச்சீங்க. அந்த இடத்தில் பவுலானவர் தீமாவை வந்துட்டு he calls him a fellow worker along with Mark and Aristarchus and Luke. இப்படிப்பட்ட நண்பர்களோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தில் ஈடுபடுகிற ஒரு தேவ மனிதன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஆனால் கொஞ்ச காலங்களுக்கு பின்பாக பார்க்கும்போது தீமானவர் பவுலை விட்டு விலகி கடந்து சென்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த நாளில் கூட நான் இந்த நாள் செய்தியுடைய தலைப்பானது ஐ ஹவ் entitled as run to finish well. run to finish well. நம்முடைய ஓட்டத்தை விசுவாச வாழ்க்கை நம்ம எப்படி ஓட வேண்டும் என்று சொன்னீங்கன்னா நாம் அதை சரியாக முடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய ஆரம்பம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதோ அதே காட்டிலும் அதிகமாக இம்பார்ட்டன்ட் சொன்னீங்கன்னா நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நாம் எப்படி நாம் முடிக்கிறோம் என்று சொல்லி தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது. 2 பேர் பவுலும் தீமாவும் விசுவாச வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள். ஒருவர் தன்னுடைய விசுவாச வாழ்க்கையை ஓடின பின்பு அவர் சொல்லுகிறார்கள், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், and now I am waiting for a reward from God. ஆனால் இன்னொரு மனிதன் பாதியிலே பவுலை விட்டு போய்விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் தேவனை விட்டு, தேவனுடைய ஊழியத்தை விட்டு அவர் கடந்து சென்றார் என்று பார்க்கிறோம். அதுக்கு பின்பு தீமாவை குறித்து வேதத்தில் எந்த காரியமும் எழுதப்படவில்லை. இன்றைக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். நாம் இந்த விசுவாச வாழ்க்கையை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் ஓடுகிறோம் என்று சொல்லி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. டாக்டர் ஜே ராபர்ட் கிளின்டன் என்று சொல்லப்படுகிற ஒரு ப்ரொஃபஸர், அவர் 15 வருஷம் இந்த வேதத்தில் இருக்கிற லீடர்களை குறித்து அவர் ரிசர்ச் பண்ணியிருக்கிறாருங்களா. ஸோ he has found more than thousands of leaders. ஆயிரக்கணக்கான லீடர்கள் அவர் இந்த வேதத்திலிருந்து அவங்களோட லைஃப்பை படைச்சிருக்கிறார்கள். அவர் இப்படியாக சொல்லுகிறார்கள், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் அண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட் முழுமையாக வாசித்து ரிசர்ச் பண்ணி அங்கே இருக்கிற லீடர்களை குறித்து படித்து அவர் இப்படிப்பட்ட ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கிறார்கள். அநேக லீடர்களோட வெறும் பேர்கள் தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. நாட் மச் இன்ஃபர்மேஷன், அதிகமான இன்ஃபர்மேஷன் அவங்கள குறித்து இல்லை. Sufficient information was available on only 49 prominent leaders in the Bible. சில பேர்களை வாழ்க்கையை குறித்து தான் வேதத்தில் சில இன்ஃபர்மேஷன்கள் பார்க்க முடிகிறது. அவர் பண்ண ரிசர்ச்சில் he came to this conclusion that only 30% of leaders in the Bible finished well. 30% of the leaders in the Bible finished well. That means 70% fell short of God's plan for their lives. 70% fell short of God's plan for their life. I want to think about it. அதை குறித்து நீங்கள் யோசிக்கும்படியாக உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நாம் யோசிக்க வேண்டும், இந்த விசுவாசத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் வளர்கிறோமா? இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் ஈஸியாக we can get disappointed and we can quit. But God has not called us to quit. God has not chosen us to quit. God has not anointed us to quit in the middle, but He has called us to finish the race well. Hallelujah. கர்த்தர் நமக்கு அவருடைய ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். The Holy Spirit resides in us and He is there to help us to finish our race well. If we depend on Him continuously, if you depend on Him every day of your life, He is able to present you before God blameless. Hallelujah. Hallelujah. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் தனிமையாக இல்லை. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். Hallelujah. 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 இந்த நாளில் கூடி இந்த லீடர்ஷிப் என்று சொல்லுகிற இந்த காரியத்தை பார்க்கும்பொழுது அநேக தேவ மனிதர்கள் அநேக கிரைட்டீரியா வைத்து லீடர்ஸுகளை டிவைட் பண்ணியிருக்கிறார்கள். There are many ways people have studied the life of leaders in the Bible and they have categorized them in different ways. ஒரு குறிப்பிட்ட தேவ மனிதன் இந்த லீடர்ஸ்களை இப்படியாக அவர் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காருங்க. Leaders can be classified by the way they finish their race. I want to repeat that statement before I go further.
leaders can be classified by the way they finish their race. 4 விதத்தில் இந்த தேவ மனிதன் லீடர்களை கிளாசிஃபை பண்ணியிருக்கிறாருங்க. Number 1, some are called running leaders. Number 2, some are called walking leaders. Number 3, some are called limping leaders. Number 4, some are called disqualified leaders. இந்த வேளையில் கொஞ்சம் ஆழமாக நாம் பார்ப்போமாக. What do I mean by running leaders? Running leaders என்று சொல்லும் பொழுது இந்த மனிதர்கள் தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படி அவர்கள் நடந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது there were shortcomings, there were failures, but they finished well. அவருடைய வாழ்க்கை முடிவானது அவங்க சரியான விதத்தில் அவங்க முடித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உதாரணமாக இந்த ஒரு கேட்டகரியில் யார் வருவாங்க என்று சொன்னீங்கன்னா ஆப்ரஹாம், ஜாஷுவா, டேனியல், பால், பீட்டர், இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் ரன்னிங் லீடர்ஸ் என்ற கேட்டகரியில் வருவாங்க. இரண்டாவதாக what do I mean by walking leaders? Walking leaders என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் என்று சொன்னீங்கன்னா these leaders also played a role. இவங்களும் தேவ ராஜ்யத்துக்கென்று அவர்கள் ஊழியங்களை செய்தார்கள். They played an important role. They had a positive influence. But the Bible does not speak much about how they finished. ஆனால் வேதத்தில் இவங்க எப்படி முழுமையாக அவங்களோட வாழ்க்கையை முடித்தார்கள் என்று சொல்லி அதிகமான இன்ஃபர்மேஷன்கள் வேதத்தில் காணப்படவில்லை. இந்த கேட்டகரியில் யார் வருவாங்கன்னு சொன்னீங்கன்னா லீடர்ஸ் லைக் மொர்தெகாய், பர்னபாஸ், இவங்கெல்லாம் நீங்கள் உங்களோட லைஃப் நம்ம ஸ்டடி பண்ணும்பொழுது they played an important role. They played an important role. ஆனால் அவங்களோட முடிவு எப்படி இருந்தது என்று சொல்லி அதிகமான இன்ஃபர்மேஷன்கள் வேதத்தில் இல்லை. மூணாவதாக வாட் ஆர் லிம்பிங் லீடர்ஸ்? லிம்பிங் லீடர்ஸ் என்று சொல்லும்போது யார் என்று சொன்னீங்கன்னா these leaders finish the race in poor shape. These leaders finish the race in poor shape. இவங்க ஆரம்பிக்கும் பொழுது இவங்க நல்லா ஆரம்பித்தாங்க, இவங்க முடிவு கூட நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனால் அநேக இடங்களில் இவங்க மேஜரான மிஸ்டேக்ஸ்கள் பண்ணாங்க. they committed bigger sins. சில லீடர்ஸ்கள் பாவத்தினால அவங்களுடைய ஊழியங்கள் குறைந்து போயிட்டு என்று சொல்லியும் நாம் பார்க்க முடியும். இந்த கேட்டகரியில் நம்ம பார்க்கும் பொழுது யார் வராங்கன்னு சொன்னீங்கன்னா பீப்புள் லைக் டேவிட், சாம்சன், கிடியன், ஏலி அண்ட் சாலமோன், இப்படிப்பட்ட மனிதர்களுடைய லைஃப்பை நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா தே கமிட்டட் மேஜர் பிளண்டர்ஸ். அந்த பாவத்தில் அவர்கள் விழுந்தனால, அந்த தவறுகள் அவர்கள் செய்தனால they lost their effectiveness. They lost their effectiveness. That's why they are called limping leaders. நாலாவதாக some are called disqualified leaders. இவங்க யார் என்று சொன்னீங்கன்னா கர்த்தர் இவங்களை தெரிந்து கொண்டார், இவர்களுடைய ஊழியங்களில் கர்த்தர் இவங்களை பயன்படுத்தினார். ஆனால் இவங்க மத்தியத்தில் இவர்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்து தேவனால் புறக்கணிக்கப்பட்டார்கள். They were disqualified from God, by God. For example, King Saul in the Old Testament, Absalom, Ahab, இப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைகளை நீங்கள் படிச்சீங்கன்னா these were people who also loved God, but at some point of time in their life they derailed from God's ways. தேவனுடைய வழியை விட்டு அவங்களுடைய சொந்தமான வழிகளில் அவங்க சென்று அவங்க தேவனாலே கைவிடப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். God disqualified them என்று சொல்லி நாம் தெளிவாக நாம் பார்க்க முடியும். நான் இந்த பைபிளை வாசிக்கும் பொழுது I found 6 barriers to good finish. This morning I want to talk about it to you. இன்றைக்கு நான் உங்களோடு கூட அந்த 6 தடைகளை குறித்து நான் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். 6 barriers to a good finish. இதை குறித்து தயவு செய்து நீங்கள் இது உங்களுடைய புஸ்தகத்தில் நீங்கள் எழுதும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். திங்க் அபவுட் இட். இதை குறித்து நீங்கள் யோசியுங்கள். இந்த காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா என்று சொல்லி யோசியுங்கள். ஒருவேளை நீங்கள் சபையில் ஒரு விசுவாசியாக இருக்கலாம், இல்லை சபையில் ஒரு பொறுப்பில் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த 6 காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. These 6 things are barriers to finishing well. நல்லபடி முடிக்க வேண்டும் தான் சொல்லி தான் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு எண்ணம் இருக்கிறது. அவனுடைய ஊழியங்களில் ஈடுபடும் பொழுது நாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி தேவனுக்காகவே ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல எண்ணத்தோடு தான் ஆரம்பிக்கிறாங்க.
ஆனால் எங்கேயோ மத்தியில் உலகத்தின் காரியங்களை பார்க்கும்பொழுது, சூழ்நிலைகளை பார்க்கும்பொழுது, இல்லை மற்ற பாவங்களில் ஈடுபடும் பொழுது, தேவையில்லாத காரியத்துக்குள்ள நம்முடைய கண்களால் பார்க்கும் பொழுது, அநேக மற்ற காரியங்களில் நம்ம கடந்து போகும் பொழுது, அநேக நேரங்களில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்களை விட்டு நாம் விலகி போகிறோம். அது மாத்திரமல்ல, we finish poor. So it is important to look at these 6 barriers very, very carefully. Number 1, the first barrier, the misuse of money. The misuse of money. Many leaders are careless in handling of finances. நம்ம அநேகர் வந்துட்டு பணத்தை வந்துட்டு சரியாக ஹேண்டில் பண்ணுவது கிடையாது. Greed can sway sound judgment, leading to sin and eventual downfall. நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கிரீட்னால, எனக்கு பணம் வேண்டும் என்ற பண ஆசைனாலே அநேகர் வந்துட்டு தவறான காரியங்களை செய்து தவறான டிசிஷன்ஸ்கள் எடுத்து அநேக நேரங்களில் அவங்களோட வீழ்ச்சிக்கு அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9 வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் நீங்கள் வாசித்தீங்கன்னா இப்படியாக சொல்லப்படுகிறது. 1 Timothy chapter 6 verse 9 to 10. Those who want to get rich fall into temptation and a trap and into many foolish and harmful desires that plunge people into ruin and destruction. For the love of money is the root of all kinds of evil. Some people eager for money have wandered from their faith and pierced themselves with many griefs. வேதம் இந்த இடத்தில் தெளிவாக சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் காரணமாக இருக்கிறது. அநேகர் இந்த பண ஆசையினாலே அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போவது மாத்திரமல்ல, அவங்களுக்கு என்று சொல்லி அநேக பிரச்சனைகளை அவங்க இன்வைட் பண்ணுறாங்க. they invite trouble into their life by loving money more than God. தேவ காரியத்தை விட்டு இந்த பண ஆசையினாலே அநேக பிரச்சனைகளிலே சிக்கிக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் இன்னொரு உதாரணத்தை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 to 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த இடத்தில் ஒரு குடும்பத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அனனியா சஃபரியா என்று சொல்லப்படுகிற இந்த கணவன் மனைவியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்ட பின்பு தேவனுக்காகவே வாழ வேண்டும் என்று சொல்லி, தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் வந்து ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாங்க. நமக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டி நம்ம விற்று என்ன பண்ண வேண்டுமா, நம்ம அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்க வேண்டும், தேவ ராஜ்யத்துக்கு என்று இன்வெஸ்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி இவர்கள் தீர்மானிக்கிறார்கள். இவங்க அவங்களுடைய அந்த ப்ராப்பர்ட்டியை விற்று பின்பு அவங்க கிடைக்கிற பணத்தை என்ன பண்ணுறாங்களா, எடுத்துக்கொண்டு வந்து அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து வைத்து என்ன பண்ணுறாங்களா, பாதி பணத்தை என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் பணத்தை எடுத்து வந்து என்ன பண்ணுறாங்களா, அப்போஸ்தலர் கொடுத்துட்றாங்க. கொடுக்கும் பொழுது தேவ மனிதனாகிய பேதுரு கேட்குறாருங்க, அனனியா சஃபரியா பார்த்துட்டு கேட்குறாங்க, இவ்வளோ தான் வந்துச்சா என்று சொல்லி கேட்கும்பொழுது 2 பேர் சொல்கிறாங்க, இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி. நடந்த சம்பவம் நீங்கள் அந்த அதிகாரத்தை இங்கே வாசித்தீங்கன்னா உங்களால் புரிந்து கொள்ள முடியும். பேதுரு ஆனவர் சொல்லுகிறார், நீங்கள் மனுஷனிடத்தில் பொய் சொல்லவில்லை, நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் பொய் சொல்லியிருக்கிறீங்க. யூ ஹவ் நாட் லைட் டு மேன் பட் யூ ஹவ் லைட் அன்டு காட், யூ ஹவ் லைட் அன்டு த ஹோலி ஸ்பிரிட் என்று சொன்ன மாத்திரத்தில் இந்த வார்த்தை கேட்ட உடனே 2 பேரும் என்ன ஆகிறாங்களா, கீழே விழுந்து மரித்து போனார்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இவங்களோட வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். நல்ல எண்ணத்தோடு தான் இவங்க ஊழியங்களில் வந்தாங்க, தேவனுடைய ஊழியத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி இவங்க யோசித்தாங்க. ஆனால் எங்கேயோ பண ஆசை இவங்களுக்குள்ள கிரியை செய்தது. பண ஆசை இவங்களால் மேற்கொள்ள முடியவில்லை. அதனால செய்த ஒரு காரியம், கொஞ்சம் பணத்தை அவங்களுக்காக வைத்துக்கொண்டு கொஞ்சம் பணத்தை வந்து ஊழியக்காரருக்கு கொடுத்தாங்க. ஒருவேளை அப்படி கொடுக்கும்போது கூடி, நாங்கள் இவ்வளோத்துக்கு விற்றோம், நான் இவ்வளோ பணம் நாங்கள் எங்களுக்காக பர்சனல் யூஸ்க்காக நாங்கள் வைத்து நிற்கிறோம், இவ்வளோ பணத்தை நாங்கள் ஊழியத்துக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லியிருந்தால் ஒரு பிரச்சனையும் இருந்தால் இருக்காது. ஆனால் இவர்கள் ஊழியக்காரனாகிய பேதுரு கேட்குறாங்க, இவ்வளோ தான் வந்துச்சா என்று கேட்கும்போது கூடி இவங்க இணைந்து சொல்கிறாங்க, இவ்வளோ தான் வந்திருக்குது என்று சொல்லி. அதனால இவங்க தன்னுடைய ஜீவனை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ பி கேர்ஃபுல் அபவுட் மணி. Money is not good or bad. Money is neutral. But the love of money is the root cause of all evil. Number 2, இரண்டாவதாக ஒரு barrier, the abuse of power. The abuse of power. There is a tendency for leaders to yield power over followers beyond its intended use and to view special privileges as their personal right. அநேக இடங்களில் மனிதர்கள் பவருக்குள்ளே வரும்பொழுது, அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து அவங்களுக்கு சில வல்லமைகளையும் சில அதிகாரங்களையும் கொடுக்கும் பொழுது அநேகர் அது தவறான விதத்தில் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் டு சர்வ், they use it for their personal benefit.
அவங்க தன்னோட பர்சனல் பெனிஃபிட்டுக்காக அவங்களுக்கு கிடைக்கிற அதிகாரத்தையும் வல்லமையும் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். When you use power in a wrong way, when you abuse power, you will not finish your race well. வேதத்தில் அநேக உதாரணங்கள் உண்டு. ஒரு உதாரணத்தை உங்களுக்காக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். 1 Samuel chapter 13 நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்தில் சால் ஆனவர் பலியை கொடுக்கறதை நாம் பார்க்கிறோம். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பார்க்கும்போது பலி யார் கொடுக்க வேண்டும் என்று சொன்னீங்கன்னா பிரீஸ்ட் தான் பலி கொடுக்க வேண்டும். சவுலின் காலத்தில் சாமுவேல் தான் பிரீஸ்டாக இருந்தார்கள். ஸோ சாமுவேல் வாஸ் சப்போஸ் டு கிவ் த ஆஃபர் த சாக்ரிஃபைஸ், பட் இன்ஸ்டெட் ஆஃப் சாமுவேல் ஆஃபரிங் த சாக்ரிஃபைஸ், Saul, because he was a king, he misused his power and gave the sacrifice. 1 Samuel 15 நீங்கள் பார்க்கும்போது கூடி ஆண்டவர் சாலோட கூட சொல்லுகிறார், you must destroy the Amalekites completely, utterly. முற்றிலுமாக நீ என்ன பண்ண வேண்டும், அந்த அமலேக்கைட்ஸை முற்றிலுமாக நீ நிர்மூலமாக்க வேண்டும், சாகடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். சால் என்ன பண்றார் சொன்னீங்கன்னா, ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படியாமல் தேவனுக்கு விரோதமான காரியத்தை நாம் செய்கிறது நாம் பார்க்கிறோம். He spares the Amalekites and brings sacrifices that God told to destroy. ஆண்டவர் இதை அழிக்க சொன்னாரோ அதை என்ன பண்றாருங்களா, அழிக்காமல் அதே இடத்துல இருந்து எது கொண்டு வரக்கூடாது என்று சொன்னாரோ அதுலேருந்தே ஒரு காரியத்தை எடுத்து தேவனுக்கு என்று சொல்லி சாக்ரிஃபைஸ் கொடுக்கிறதுக்காக கொண்டு வந்ததை சொல்லி நாம் பார்க்கிறோம். நடந்த சம்பவம் நீங்கள் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் முழுமையாக வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். God rejected Saul. His kingdom was given to another person. He lost everything. Towards the end of his life, he went away from the ways of God. தேவனுடைய வழியை விட்டு அவன் விலகி போனார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். Saul was the first king of Israel, but his ending was not good. அது முடிவானது சரியாக இருக்கவில்லை என்று சொல்லி தெளிவாக நாம் பார்க்க முடியும். மூன்றாவதாக pride is a barrier to finish well. Success in ministry can pave the way for inappropriate pride to develop within a leader. Self-centeredness can set in, leading to poor decisions and ungodly behavior. அநேக நேரங்களில் நம்முடைய மினிஸ்ட்ரி ஆகட்டும், நம்ம செய்கிற வேலையாகட்டும், எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு ஜெயத்தை நம் கிடைக்கும் பொழுது தெரிஞ்சோ தெரியாமல் அநேக நேரங்களில் பெருமையானது நமக்குள்ளே வந்து விடுகிறது. பெருமையானவன் நமக்குள்ளே வரும்பொழுது அநேக நேரங்களில் பெருமை நிமித்தமாக people take wrong decisions, people make poor decisions and they have ungodly behavior in their life. தவறான பிஹேவியர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. அதை நாம் தெளிவாக நாம் பார்க்க முடியும். நீதிமொழிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, pride goes before destruction, a haughty spirit before a fall. ஒரு அழிவுக்கு முன்னால் என்ன முன்னால் போகுது சொன்னீங்கன்னா பெருமையானது முன்னாலே போகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 28லிருந்து 33ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த இடத்தில் நேபுகாத்நேசர் என்று சொல்லப்படுகிற ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த ராஜாவானவர் ஒரு புறஜாதியான ராஜாவாக இருக்கிறான். ஆனால் கர்த்தர் இந்த ராஜாவை வல்லமையாக பயன்படுத்தினார். ஆனால் ஒரு நாள் இந்த ராஜா இப்படியாக யோசித்தான், என்னோட பலத்தினால தான் இந்த ராஜ்யத்தை நான் சாம்ராஜ்யத்தை நான் கட்டினேன் என்று சொல்லி அவன் மிகவும் பெருமைப்பட்டான். நடந்த காரியம், தேவன் அவனை என்ன பண்ணார் என்று சொன்னீங்கன்னா, அவனை ஒரு ஆக்ஸை போல ஆண்டர் அவனை ஒரு ஆனிமலை போல அவனை மாற்றி விட்டார். அவனை வந்துட்டு ஆண்டர் புல்லை சாப்பிட வச்சார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ மை ஃப்ரெண்ட், pride is very, very dangerous. The Bible says in James chapter 4 and verse 10, humble yourself before the Lord and he will lift you up. பெருமை உள்ளவன் யாருமே அவனுடைய வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையில் விசேஷ விதமாக வெற்றியோடு கூட வாழ்க்கையை முடிக்கவே முடியாது. நமக்குள்ள பெருமை ஒரு நாளும் வரக்கூடாது. நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், வேதத்தை வாசிக்கலாக இருக்கலாம், ஆண்டவர் உங்களை வல்லமையாக பயன்படுத்துகிற ஒரு நபராக இருக்கலாம், ஆண்டோட அபிஷேகம் உங்கள் மேலே அபரிதமாக இருக்கலாம், ஜனங்கள் உங்கள் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய ஒரு கிருபையும் பார்க்க முடியலாம். ஆனால் எப்போவுமே நாம் தாழ்மையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. The fourth barrier is sexual misconduct. Sexual misconduct. நம் வேதத்தை வாசிக்கும் பொழுது கூடி இந்த ஒரு காரியத்தை கூடி நம் அநேக இடங்களில் நாம் பார்க்க முடியும். அநேக தேவ மனிதர்கள், தேவனால் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள், தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட பாத்திரங்கள் இந்த குறிப்பிட்ட பாவத்துக்கு கீழே விழுந்து அநேக நேரங்களிலே
அவர்கள் எல்லாத்தையும் எழுந்து போனார் என்று சொல்லியும் நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே கூடி நாம் பார்க்கும்போது கூடி அநேக தேவ மனுஷர் இந்த குறிப்பிட்ட பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இந்த குறிப்பிட்ட பாவத்துக்கு அவர் கீழே விழுந்து விடுகிறார்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரமும் 12ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடத்தில் தாவீதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதை குறித்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லையும் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் தாவீதை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவனுக்கு உகந்த ஒரு தாசன் என்று சொல்லி, தேவனுக்கு பிரியமான காரியத்தை அவன் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இதே தாவீத் இந்த குறிப்பிட்ட செக்ஷுவல் சென்ஸ்குள்ளே கீழே விழுந்தார் என்று சொல்லியும் நாம் பார்க்க முடியும். அவன் அந்த பாவத்தில் விழுந்தனாலே அவனுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, he lost his effectiveness. அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற ஜனங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவனுடைய தாவீதுடைய சரித்திரத்தை வாசித்தீங்கன்னா, they rose against him. His own son rose against him. His son wanted to kill him. அவன் தாவீதை சாகடிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் வகை தேடினான் என்று சொல்லியும் நாம் பார்க்க முடியும். Sexual sin has dangerous consequences. Sexual sin has dangerous consequences. Number 5, worries of life or family dissension. Worries of life or family dissensions. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25-33 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் நாளைய குறித்து கவலைப்படாதுங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் என்ன சாப்பிட போகிறோம், நாம் என்ன உடுத்த போகிறோம், நாம் எங்கே வாழ போகிறோம், இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதுங்க. இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், நீங்கள் வானத்தில் இருக்கிற பறவைகளை நீங்கள் பாருங்கள், அந்த பறவைகளை நான் போஷிக்கவில்லையா, உங்களை நான் போஷிக்க மாட்டேனா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். So God tells, do not worry about tomorrow. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 1-23 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, அந்த இடத்தில் you will read about the parable of the sower. எப்படி ஒரு மனிதன் விதைகளை போட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வித்தியாசமான இடங்களில் அந்த விதைகள் விழுந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 22ஆம் வசனத்தை நீங்கள் கவனமாக வாசித்தீங்கன்னா, the worries of this life and deceitfulness of wealth makes the seed unfruitful. The worries of this life and the deceitfulness of wealth makes the seed unfruitful. தேவன் விரும்புகிற ஒரு காரியம் நாம் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்க வேண்டும். பட் த worries of this life, இந்த உலகத்தின் கவலைகளும் பண ஆசையும் என்ன பண்ணுகிறதுன்னு சொன்னீங்கன்னா, அந்த சீடானது சரியாக விதத்தில் அது வளராதபடிக்கு தடை செய்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இட் பிகம்ஸ் அன்ஃப்ரூட்ஃபுல். அது மாத்திரமல்ல, unresolved conflicts between the husband and wife or between parents and children can have repercussions on leadership effectiveness. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவியோ இல்லை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது அந்த மனிதனுடைய எஃபெக்டிவ்னஸ் குறைந்து போகிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஜஸ்ட் இமேஜின், ஒரு வேளை ஒரு மனிதன் ஊழியத்தில் இருக்கிறான் என்று யோசித்து பாருங்கள். ஆனால் ஊழியத்தில் ஆண்டவனை வல்லமையாக பயன்படுத்துகிறார். ஆனால் அவனுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்று சொன்னீங்கன்னா, அவன் நிச்சயமாக அதோட எஃபெக்ட் நீங்கள் சபையில் நீங்கள் பார்க்க முடியும். அந்த எஃபெக்ட் குறைஞ்சி போகிறது நீங்கள் பார்க்க முடியும். ஸோ சம்டைம்ஸ் worries of life and family dissensions become a barrier to finish well. Number 6, ஆறாவதாக, complacency or laziness. Complacency or laziness. இந்த வார்த்தை நான் பார்க்கும் பொழுது இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்று சொன்னீங்கன்னா, a feeling of calm satisfaction with your own abilities or situation that prevents you from trying harder. சில மக்கள்கள் சில காரியங்கள் செய்த பின்பு என்ன ஆகிறாங்க சொன்னீங்கன்னா, அங்கேயே நின்று விடுகிறார்கள். இன்னொரு வார்த்தையில் சொன்ன போனால், they are stagnant, they don't move forward. அவங்க ஒரு காரியத்தில் திருப்தியாகி அங்கே நின்று விடுகிறார்கள். அப்படி நிற்கும் பொழுது அநேக நேரங்களில் அது சோம்பேறிதனுக்கு நேராக கொண்டு போய் விடுகிறது. Complacency for a long term could result in laziness. Kindly turn your Bibles to Proverbs chapter 1 and verse 32. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, for the waywardness of the inexperienced will kill them, but the complacency of fools will destroy them.
ஹalleluya. தேவன் விரும்புகிற ஒரு காரியம், நாம் எல்லா விஷயத்திலும் நாம் முன்னேற்றம் வளர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எந்த ஒரு காரியத்திலும் நாம் திருப்தி அடைந்து, விசேஷ விதமாக ஆவிக்குரிய காரியத்தில் நாம் திருப்தி அடையக்கூடாது. ஆவிக்குரிய காலத்தில் நாம் இன்னும் வளர வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசைப்பட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்தமாக உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆவியின் குணங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் ஒவ்வொரு நாளும் நாம் வளர வேண்டும், ஒவ்வொரு நாளும் நாம் வளர வேண்டும். when we stagnate, then we are going into a problem. ஒரு பிரச்சனைக்குள்ளே நாம் கடந்து போய் விடுகிறோம். when a leader stagnates, he cannot lead people further. ஒரு லீடர் ஆனவர் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஸ்டாக்னேட் ஆகும் பொழுது, அவர் ஒரு காரியத்தில் சாட்டிஸ்ஃபைட், இது போதும் என்று சொல்லும் பொழுது, அந்த ஜனங்களை, அந்த சபையின் மக்கள்களை இன்னும் முன்னாலே கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. அந்த நேரத்தில் தான் அநேக இடங்களில் பிரச்சனைகள், சபையில் குழப்பங்களும் சண்டைகளும் காணப்படுகிறது என்று சொல்லி தெளிவாக நாம் பார்க்க முடியும். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நாம் லேசியாக இருக்கக்கூடாது. we should always be people who are hard working. உதாரணமாக Proverbs chapter 6:6-11 நீங்கள் வாசித்தீங்கன்னா, அந்த இடத்தில் ஆண்டவர் எறும்பு மூலியமாக, ஆண்ட் மூலியமாக நீங்கள் சில பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். if you read that particular verse, it says, don't sleep. if you sleep, poverty will strike you like a thief. poverty will come on you like a thief என்று சொல்லி வசனம் திட்டவும் தெளிவாக சொல்லுகிறது. Proverbs 19 verse number 15 says, slothfulness casts into deep sleep, and an idle person will suffer hunger. இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால், laziness casts into deep sleep, and a lazy person will suffer hunger. Hallelujah. God wants us to be hardworking people. God wants us to be people who are on fire for God. God hates if we are cold. நாம் பின்வாங்கி போகும்பொழுது அதில் கர்த்தர் விருப்பம் படுவதில்லை. God hates backsliding. God is not happy when a person backslides in his spiritual life. God has given us everything so that we can be on fire for God. In Revelation chapter 3 verse number 16 says, God says, because you are lukewarm, neither hot or cold, I am going to vomit you out. I am going to vomit you. So God wants his children to be on fire for God. நாம் தேவனுக்காக பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹalleluya, ஹalleluya. இந்த கால வேளையில் கூடி இந்த 6 காரியங்களை குறித்து நீங்கள் யோசிக்கும்படியாக நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். It's important that we'll take time to study this. இந்த காரியங்களை நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. If you have a desire to finish well, if you want to obey God's call in your life, if you want to fulfill God's agenda, his plan in your life, you must be careful about these 6 barriers. Jesus was careful about this in his life. அதனால தான் அவருடைய வாழ்க்கையின் முடிவில் அவர் சொல்லுகிறார், முடிந்தது. Paul was careful about the 6 barriers in his life. That's why he says, I have fought a good fight, I have kept up the faith, and now I am ready to receive a reward from God என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். So this morning, before we could close, let us just look at the 6 barriers of God for finishing good once again. இந்த 6 காரியங்களை மறுபடியுமாக நாம் பார்ப்போமாக. Number 1, the misuse of money. Number 2, the abuse of power. Number 3, pride. Number 4, sexual misconduct. Number 5, worries of life and family dissension. Number 6, complacency and laziness. இந்த 6 காரியங்களை குறித்து நாம் கேர்ஃபுல்லாக இருந்து சொன்னீங்கன்னா, நான் விசுவாசிக்கிறேன் that you and me can finish our race well. நானும் நீயும் நம்முடைய வாழ்க்கையின் முடிவில் தேவன் விரும்புகிற ஒரு ரேஸை நாம் ஓட முடியும். பவுலை மாதிரி நாம் சொல்ல முடியும், I have fought a good fight, I have run my race, and I have kept up my faith. Hallelujah, hallelujah.